ஸோ இந்த வீடியோவில் நம்ம பைத்தான் வச்சு ஒரு URL ஷார்ட்னர் பண்ணுறதுக்கு தான் பார்க்க போகிறோம். ஸோ URL ஷார்ட்னர் தான் என்னென்னா, ஸோ நம்ம இன்டர்நெட்டில் நம்ம நிறைய பார்த்துருப்போம். பிட்லி டாட்ன்ற மாதிரியான ஒரு சில லிங்க்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மாதிரியான ஒரு ஷார்ட்னர் தான். ஸோ இது என்ன பண்ணுன்னா, ஸோ லாங்காக இருக்கிற URLஸை, ஸோ வெப் URLஸை ஷார்ட்டாக மாற்றி கொடுத்துரும். ஸோ இது வந்து நம்ம ஷேர் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் கவுண்ட் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, ஸோ இங்கே இருக்க ஸோ இந்த மாதிரியான ஒரு லாங் URL-ஐ ஷார்ட் பண்ணி கொடுக்குறது தான் அந்த URL ஷார்ட்னோட வேலை. ஸோ இதை பற்றின இந்த இப்போ நம்ம பார்க்க தேவையில்லை. ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி, ஸோ அதை எப்படி பைத்தானில் வச்சு எக்ஸிக்யூட் பண்ணி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கும் நமக்கு ஒரு மாடல் தேவை. இது வந்து பில்டின் கிடையாது. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட்ல வந்து இதை இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, ஸோ நம்ம கமாண்ட் டைப் பண்ணிடலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் சேம் கமாண்ட் தான், pip install py shortner. ஸோ இதுதான் அதுக்கான கமாண்ட். ஸோ இந்த மாடியூல் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பை ஷார்ட்னர்ஸ்ன்ற மாடியூலை வச்சு தான் நம்ம இது பண்ண போகிறோம். சென்டர் கொடுத்துருங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் அது இன்ஸ்டால் ஆகிறதுக்கு நம்ம வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இது இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகணும். ஸோ இங்கே வந்து எனக்கு மாடியூல் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ அதோட சிங்கிங் ப்ராசஸ் நடந்துன்னு இருக்குது. ஸோ அது பார்த்து பேக்ரவுண்டில் நடந்துன்னு இருக்கட்டும். ஸோ நம்ம கோட் ரைட் பண்ணிவிடுவோம். ஸோ இது வந்து ஜஸ்ட் 3 lines ஆஃப் கோட் தான். ஸோ ஆஸ் யூஷுவல் இதை இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாடியூலில் ஸோ இம்போர்ட் கீபோர்டு வச்சு இந்த மாடியூல் நேம் நாங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ பை ஷார்ட்னர் தான் இந்த மாடியூல் நேம், பை ஷார்ட்னர். ஸோ இப்போ இதை இம்போர்ட் பண்ணியாச்சு. இதில் இருக்க கோட்ஸை நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கில் நம்ம சேவ் பண்ணிக்கலாம் நம்மளோட URL-ஐ. ஸோ நான் இதை URL-லேயும் கொடுத்துக்கிறேன். ஸோ URL is equal to string. ஸோ இப்போ நம்ம காப்பி பண்ண அந்த G drive லிங்க்கை நான் இங்கே வைக்கிறேன். அண்ட் தென் இப்போ நமக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இது எதுக்குன்னா, ஸோ இந்த பை ஷார்ட்னரோட நமக்கு ரிட்டர்ன் ஆகுற, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதுக்கு இந்த URL-ஐ பாஸ் பண்ணுவோம். ஸோ பாஸ் பண்ண இந்த URL, இந்த லென்த்தான URL அதை ஷார்ட் பண்ணி நமக்கு ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். ஸோ நம்ம ஷார்ட் URL SURLன்னு சொல்லி நம்ம சேவ் பண்ணிக்கலாம். SURLன்ற மாதிரி டு பை ஷார்ட்னர் டாட் கேபிட்டல் ஷார்ட்னர். இந்த ஃபங்க்ஷனுக்கு ரெஃபரன்ஸாக வச்சு கனெக்ட் பண்ணுவோம். ஸோ டைனி URL டாட் ஷார்ட். ஸோ அந்த பேராமெட்ரிக்குள்ள நம்ம URL பாஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ URL அண்ட் தென் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுக்குள்ள என்ன யூஸ் பண்ணலாம்னா ஷார்ட்டட் URLன்ற மாதிரி யூஸ் பண்ணலாம். ஷார்ட்டட் URL ப்ளஸ் SURL. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம PyShortner மாடியூல் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் URLன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங்கில் நமக்கு என்ன URL ஸ்ட்ரிங் பண்ணுமோ அந்த URL ஃபீட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் இதில் SURLன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் இந்த மாடியூலுக்கு ரெஃபரன்ஸ் வச்சு ஸோ நமக்கு என்ன ஃபங்க்ஷன் பர்டிகுலர் ஃபங்க்ஷன் ட்ரிகர் பண்ணி கால் பண்ணுறோம். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன பாஸ் பண்ணுறோம்னா, ஸோ இந்த லிங்கை பாஸ் பண்ணுறோம். ஸோ URL ஷார்ட்னர் ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த லிங்கை பாஸ் பண்ணுறோம். அண்ட் தென் அதை நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ நமக்கு இங்கே அவுட்புட் வந்திருக்கு. ஸோ இதை காப்பி பண்ணி ப்ரௌசரில் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ நான் கிளிக் பண்ணிவிட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு லோடிங் காட்டுது. எஸ், நான் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ சேம் நமக்கு G drive தான் ஓப்பன் ஆகுது. ஸோ அகைன் க்ளோஸ் பண்ணி நான் ஓப்பன் பண்ணுறேன். +. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஸோ இதுதான் URL ஷார்ட்னிங்கிறது. ஸோ இவ்வளோ லென்த்தாக இருக்கும் URL-ஐ நம்ம ஷார்ட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பெரிய URL-க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப் டு டவுன் இந்த மாதிரியான சைட்லேருந்து ஃபைல் எத்தனை வர இடத்துக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.